நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. சென்ற வாரத்துல ஒரு பரபரப்பான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் அளித்தது. அதாவது அரசு செலவுல விடப்படக்கூடிய விளம்பரங்கள்ல யார் யாருடைய படங்களை எல்லாம் போடக்கூடாது, யாருடைய படங்களை மட்டும் போட வேண்டும் அப்படின்னு விளக்கக்கூடிய உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு சென்ற வாரம் கொடுக்கப்பட்டது. அதாவது இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி நீங்களாக எந்த அரசியல் தலைவருடைய படத்தையும் அரசு சார்பில், அதாவது மக்கள் பணத்துல கொடுக்கப்படக்கூடிய அரசு விளம்பரங்கள்ல போடக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பு வந்தது. அதற்கு இருவேறு பார்வைகள் இருந்தது. நம்ம பணம், மக்கள் பணம், எதற்காக தலைவர்களுக்கு விளம்பரம் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம். இந்த நோக்கத்தோடு தான் இந்த ஒரு வழக்கு கூட தொடுக்கப்படுது. ஆனால் இதுல இன்னொரு கேள்வியும் பிரதானமாக எழுந்தது. பிரதமருடைய படம் போடலாம். பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எனும் பொழுது, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி எனும் பொழுது, அதே போலத்தான் மாநிலங்களில் முதலமைச்சர்கள். ஏன் இந்த ஒரு விஷயத்திலிருந்து முதலமைச்சர்கள் விலக்கப்பட்டிருக்கிறார்கள்? பிரதமர் படம் போடலாம் அப்படின்னா முதலமைச்சர்கள் படம் ஏன் போடக்கூடாது? இது சுயாட்சி, அதாவது ஒரு பெடரலிசம் அப்படிங்கிற இந்த பிரின்சிபல்ஸுக்கெல்லாம் எதிரான விஷயம் அப்படிங்கிற குரல்கள் எழுந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அறிக்கையை விட்டார். மற்ற பல மாநிலங்களிலும் இதே போல கோரிக்கைகள், குரல்கள் பதிவாயின. இந்த நிலையில் தமிழக அரசாங்கத்தின் சார்பாக இந்த வழக்கில் ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஈக்குவலான ஒரு விஷயம் அல்ல. பிரதமர் படத்தை போடலாம் அப்படிங்கும்போது முதலமைச்சர் படத்தை ஏன் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது நியாயமான கேள்வி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்க, பொதுவாகவே இது ஒரு அரசு விளம்பரங்களில் தலைவர்களுடைய படத்தை போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், மனோபாவம் அப்படிங்கிறது அடையாளமா, பிரச்சாரமா, பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம் இன்றைய நிகழ்ச்சியில். இது சார்ந்த கூடுதல் பின்னணி விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் முதலில் தர கேட்போம். நியூஸ் பேப்பர்ல, டிவியில, ரேடியோல அரசினுடைய விளம்பரம் எதற்காக அப்படின்னா அரசின் திட்டங்களை மக்களுக்கு தெளிவாக எடுத்து உணர்த்துவதற்காக. ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆளுங்கட்சியின் தலைவருடைய படம் ரொம்ப பெருசா இருக்கும், செய்தி ரொம்ப சிறுசா இருக்கும். இதற்கு பயன்படுத்தப்படுகிற பணம் மக்களின் வரி பணம், அதாவது அரசியல்வாதிகளுடைய பணம் கிடையாது, அரசின் பணம். அரசின் பணத்தில் அரசியல்வாதிகள் விளம்பரம் தேடிக் கொள்கிறார்கள். இதனால என்னாச்சு அப்படின்னா, பொதுநல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டது. உச்சநீதிமன்றம் இதை விசாரித்து தீர்ப்பு வழங்கியது. உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசின் பணத்தில் அரசியல்வாதிகள் விளம்பரம் தேடிக் கொள்ளக்கூடாது. 3 பேருடைய படம் மட்டும் நியூஸ் பேப்பர்ல இடம்பெறலாம். யார் அந்த 3 பேர் அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், 2வது ஜனாதிபதி, 3வது பிரதமர். இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் பர்மிஷன். மற்றபடியா மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், மாநில ஆளுநர்கள், இந்த யாருடைய படமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்ல, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, நிறைய டிபார்ட்மெண்ட் ஒரே விளம்பரத்தை, டிபார்ட்மெண்ட் வேற வேற இருக்குங்கிறதால ஒரே விளம்பரத்தை நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. பயன்படுத்தப்படுறது எல்லாம் மக்களின் பணம். இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம், வறுமையை நீக்குவதற்காக பயன்படுத்தலாம். அதை விட்டு விளம்பரம், அதுவும் அரசியல்வாதிகளுடைய படத்தை போட்டு ஆளும் கட்சியில் யார் இருக்காங்களோ அவங்கள விளம்பரம் படுத்திக்கிறது, இதெல்லாம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு 3 நபர் கமிட்டி ஒன்று அமைப்பாங்க. இதெல்லாம் கரெக்டா செயல்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு மத்திய அரசு இந்த கமிட்டியை அமைக்கும். இது ஒரு பக்கம் இருக்கையில, சமுதாய வலைதளங்கள்ல என்ன விமர்சனம் எழுந்திருக்கிறது என்றால், எதற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி படம் இடம்பெறலாம், எதற்காக ஜனாதிபதியின் படம் இடம்பெறலாம், இவங்க 2 பேராவது பரவாயில்ல, எதற்காக பிரதமரின் படம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பிரதமர் என்பவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். மாநில முதலமைச்சர்களின் படம் கூடாது என்றால் பிரதமருடைய படமும் கூடாது. இந்த பாயிண்ட் தான் தமிழக அரசும் எடுத்திருக்கிறது. தமிழக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, மத்தியில பிரதமர் என்ன வேலை செய்யறாரோ அதே தான் மாநிலத்தில் முதலமைச்சர் செய்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பிரதமரோட படம் போட்டுக்கலாம், முதலமைச்சருடைய படம் போட்டுக் கொள்ளக்கூடாது என்பது என்ன நியாயம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் என்று ஒன்று போட்டுள்ளார்கள். அதாவது உங்களுடைய தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இதை தமிழக சர்க்கார் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. பொதுவாகவே இது பிரதமரோ, ஜனாதிபதியோ, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோ, முதலமைச்சரோ எதற்காக இந்த படங்கள் மக்கள் பணத்துல வேண்டும் அப்படிங்கறதா இந்த வழக்குடைய சாராம்சம். அதுல நியாயம் இல்லாமல் இல்லையா,
அதே வேளையில பிரதமருடைய படம் இருக்கலாம் என்றால் ஏன் முதலமைச்சருடைய படம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாநில அரசுகளுடைய கேள்வி. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன, விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவின் சார்பாக திரு நாராயணன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல அஇஅதிமுகவின் சார்பில் அதனது செய்தி தொடர்பாளர் டாக்டர் கோ சமரசம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு சமரசம் அவர்களுக்கு தான். ஒரு அடிப்படையான கேள்வி. இந்த ஒரு வழக்குடைய அடிப்படையே தான். விளம்பரங்களுக்கு தடை இல்லை. அரசாங்கம் விளம்பரம் செய்யறதுக்கு தடை இல்லை. விளம்பரம் செய்ய வேண்டும், நலத்திட்டங்களை விளம்பரம் செய்ய வேண்டும், திட்டங்களை விமர்சனம் செய்ய வேண்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். படம் எதற்காக போடப்பட வேண்டும்? முதலமைச்சரோ பிரதமரோ அவர்களுடைய பணியை ஆற்றுகிறார்கள், மக்கள் பணியை ஆற்றுகிறார்கள். படம் போடணும்னா கட்சி காசுல போடுங்க. எதற்காக அரசு பணத்தில் இந்த படங்கள் போடப்பட வேண்டும் அப்படிங்கறதா இந்த வழக்குடைய அடிப்படை. அதை ஏற்றுக்கொண்டுதான் இந்த தீர்ப்பு எழுந்திருக்கிறது. அதுல வந்திருக்கக்கூடிய பிரதமர் படம் போட்டா முதலமைச்சர் படம் போடலாமா அப்படிங்கிற கேள்விக்கு பிறகு வருவோம். அதாவது இந்தியா என்பது பல மொழி, பல மாநிலம், பல்வேறு வகை இணைந்ததுதான். பல கலாச்சாரம், பல பண்பாடு, நாகரிகம். இந்தியா என்பது ஒரு கிறிஸ்டியன் மாதிரியோ முகமது முஸ்லிம் கண்ட்ரி மாதிரியோ அல்ல. இதுல பல்வேறு கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகங்கள் இணைந்த ஒரு ஒருங்கிணைந்த நகது. மாநிலங்களின் தனித்தன்மை கெடாமல், மண்டலங்களின் கலாச்சாரம் பாழ்படாமல், தேசிய ஒருமைப்பாடு உருக்குலையாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் இயக்கத்தின் அடிப்படை கொள்கை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த ஒருமைப்பாடு என்பது தேவை என்று நினைக்கின்ற பொழுது மத்திய அரசுக்கு ஒரு வாக்காளர்கள், மாநில அரசுக்கு ஒரு வாக்காளர்கள் இருக்கிறார்களா? இல்ல படம் போடாட்டி ஒருமைப்பாடு போயிடுங்கிறீங்களா? எப்படி நீங்க மாநில முதல்வர்கள் வராங்க இல்லீங்களா? மாநில அந்த விஷயத்துக்கு அப்புறம் போகின்ற என்னுடைய கேள்வி அடிப்படையான ஒரு விஷயம். பிரதமர் இந்த லாஜிக் எடுத்துவோம். பிரதமருடைய படம் எதுக்கு இருக்கணும்? முதலமைச்சருடைய படம் எதுக்கு இருக்கணும்? அரசு விளம்பரத்துல திட்டங்கள் இருக்கட்டும். எதற்காக படங்கள் இருக்க வேண்டும்? திட்டங்களும் இருக்கணும், படமும் இருக்கணும். ஏன் இருக்கணுங்கிறதா என்னுடைய கேள்வி. அது எப்படின்னா, நாங்க இப்படித்தான் எம்ஜிஆர் மன்றம், அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் உருவாகும் போது நாங்க சொன்னோம், ஒவ்வொரு காலகட்டத்தில் எங்கெங்க ஒரு மந்திரி குமாரி மன்றம், ராஜகுமாரி மன்றம், மன்னாதி மன்னன் மன்றம், நாடோடி மன்னன் எம்ஜிஆர் மன்றம் பேர் வச்சோம். எம்ஜிஆர் கேட்ட இதெல்லாம் எதுக்கு, ஒரே எம்ஜிஆர் மன்றம் வச்சா என்ன அப்படின்னு அவர் சொன்னார். எதுவுமே இல்லாம அந்த காலம் அந்த படம் வெளியே வரும்பொழுது வைத்தது, உருவானது என்பதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்ன. இன்னைக்கு வச்சுக்கலாங்க, இன்னைக்கும் தப்பு இல்ல. கட்சி உங்களுடைய தலைவருடைய படத்தை இல்ல அந்த பிரதமருடைய படத்தையோ முதலமைச்சருடைய படத்தையோ சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் வெளிப்படுத்தலாம். இவங்க தான் இந்த திட்டத்துக்கு காரணம்னு சொல்லலாம். அதுல தடை இல்லை. மக்கள் படத்துல ஒரு அரசு விளம்பரம் வருது அப்படின்னா திட்டம் இருக்கிறத தாண்டி எதற்காக தலைவர்களுடைய படம் இருக்கட்டும்? லெட் இட் பி தி பிரைம் மினிஸ்டர், லெட் இட் பி தி சீஃப் மினிஸ்டர். எதற்காக இந்த படம் இருக்கணும்? அதாவது நீங்க இந்த இப்பொழுது எந்த அளவுக்கு கல்வி அறிவு வளர்ந்து எந்த அளவுக்கு எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெயர் சொன்னால் புரிந்து கொள்ள அளவிற்கு உலகம் இருக்கிறது, நாடு இருக்கிறது, கிராமம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? புரிந்து கொள்ள ஒரு பெயர் சொன்னால் ஒரு பெயர் பல பேருக்கு இருக்கு. இல்ல இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாருனோ இல்லாட்டி பீகாருடைய முதலமைச்சர் யார் அப்படின்னு ஒரு விளம்பரம் சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லாம இல்ல. ஒரு அரசாங்கத்துடைய திட்டம் வருது அப்படின்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் பெயரும் பெருமையும் நிச்சயமா அந்த அரசாங்க தலைவருக்கு தான் போக போகுது. ஒவ்வொரு விளம்பரத்தையும் மக்கள் வரிப்படத்துல போடக்கூடிய விளம்பரத்துல தலைவர்களுடைய படம் வரணுமா? நீங்க ஆட்சிக்கு வரக்கூடிய பலர் காலையில ஒருத்தர் மாலையில ஒருத்தர் வரக்கூடிய மாநிலம் எல்லாம் இருக்கு. அதனால அந்த படம் இருந்திருக்கு போறது. முதற்கட்ட கருத்தை நான் பதிவு செய்றேன். இந்த விஷயத்துல உங்களுடைய பார்வை என்ன ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம்? இதுல வந்து ஒரு வெவ்வேறு யாஸ்டிக்க உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கிறதோ, பிரதமருடைய படம் இருக்கலாம், முதலமைச்சருடைய படம் இருக்கக்கூடாது அப்படின்னு. பிரதமரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், முதலமைச்சரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், இரண்டு பேருமே ஒரு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அப்படிங்கும்போது வெவ்வேறு யாஸ்டிக்க இந்தியாவில் வந்து 29 மாநிலங்கள் இருக்கிறது என்பதை மறந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதோ? அதாவது இந்திய அரசின் அடிப்படை என்னவென்றால், அரசு சாசனத்திலே ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது. Any legislation is signed by the president or on his representation. Executive is headed by, so far central is concerned,
பிரைம் மினிஸ்டர், ஜுடிஷியரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்தியா என்று ஒரு அட்வைஸ்மெண்ட் வருதுன்னு சொன்னா இந்தியா என்பதற்குடைய அடையாளமாக என்ன இருக்க வேண்டும் என்பதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்மானித்திருக்கிறார். நீங்க நிச்சயம் ஒத்துப்பீங்க. we are not a unitary state. One minute. We are not a unitary state. Under the constitution, we are not a federal state like America. We are not unitary state either. We are partly federal, partly unitary. Therefore, our constitution, the powers have been divided. In fact, every state has been fighting all along. எனக்கு இன்னும் பவர் வேண்டும், எல்லா பவரையும் சென்ட்ரல் வச்சிருக்க கூடாது அப்படின்னு இன்னும் சட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ஏற்பட்டிருக்குது. உங்களுடைய கேள்வி என்னன்னா, பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, எதற்காக பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா போடணும்? அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, கண்டிப்பா போடணும்னு சொல்லுவார்ல. இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட் ஆப்ஷனல் ஃபார் யூ, நாட் நெசசரி ஃபார் யூ. 1. நம்பர் 2, இப்போ வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, அரசு விமர்சனங்களோ அல்லது விளம்பரங்களோ மக்கள் தொகையிலே, மக்கள் பணத்திலே அது வெளியிடப்படுகிறது. நான் வந்து எந்த கட்சியும் சொல்ல விரும்பல. ஆனா ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கு நடக்கிற அரசியல் ஆளுநர்கள் நம்ம நாட்டை தமிழகத்தை பொறுத்தமட்டிலே அவர்களே ஒரு மாறுபாடு ஏற்பட்டிருக்காங்க தெரியும். முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா எல்லா மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர் போட்டிருந்தாங்க. இப்போ சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான் போடணும், மற்ற போடணும் சொல்லிருக்கேன். என்ன காரணம்? அமைச்சர்கள் படம் போட தேவையில்லை, பிரதமர் படத்தை போட்டா போதும், உச்சநீதிமன்றமே எடுக்குது. ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னா, you have got to understand what is the reasonable classification. அதாவது rationalism should be applied and there's reasonable classification. எல்லாரும் இந்நாட்டம் வந்தாருன்னா எல்லாரும் இந்நாட்டம் வந்தாங்க என்பதுன்னா சட்டத்தின் முதல்ல சமம். அந்த reasonable classification Supreme Court has taken in this view that these people can be represented. இதுதான் முறை. ஒன்று. இரண்டாவது, இதன் மூலமாக அரசுக்கு ஏற்படக்கூடிய மக்கள் தொகையை செலவு பண்ணக்கூடிய அந்த தடை ஏற்படலாம். மூன்றாவதாக, விளம்பரங்கள் பெறுவதற்காக அதிகமாக செலவு பண்றதால நலத்திட்டங்களுக்கு பணம் செல்வதில்லை. இந்த காரணத்துக்காக உங்களுக்கு தெரியும், ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி கமிட்டி ரிப்போர்ட் கேட்டு டைரக்டா வரல. அந்த கமிட்டி ரிப்போர்ட் அடிப்படையில் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த கமிட்டி சொன்னது ஒண்ணு, இந்த தீர்ப்புல வந்திருக்கக்கூடிய விஷயம் கமிஷன் ரிப்போர்ட் இஸ் given to every government under the Commission of Inquiry Act. Do you mean to say you should exactly? It is only guidelines. In tune with it. It is only guidelines. When a guideline is given to us, it is for the judicial to think in his wisdom that this is best for the world. Right. Now, முதற்கட்ட கருத்தை மட்டும் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இதுல அடிப்படையிலேயே சில முரண்பாடு இருப்பதா தெரியலையா? இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தீர்ப்புடைய நோக்கமா சொல்லும்போது பர்சனாலிட்டி கல்ட்டை வந்து நாங்க வந்து கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பாக சொல்லப்படுது. இந்த வழக்குடைய நோக்கமும் அதுதான். அப்படி இருக்கும்பொழுது பிரதமருடைய படத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமா நீங்க வந்து பலருடைய படங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கறது அரசாங்கத்துடைய நிலைப்பாடு அப்படிங்கறதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. என்னுடைய கேள்வி தீர்ப்பை பொறுத்தது. பர்சனாலிட்டி கல்ட்டை தடுக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியை இவ்வளவு பவர்ஃபுல் ஆக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. இன்னும் சொல்ல போனா பிரதமர் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் அப்படின்னா மாநில அளவில் சீஃப் மினிஸ்டரும் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட். ரெண்டுத்துக்கும் ஒரே அளவு தானே பின்பற்றப்பட்டிருக்கும். கோர்ட் பொறுத்தவரையிலும் இதை கட்சி ரீதியா பார்க்கல அப்படிங்கறத முதல் விஷயமா நம்ம எடுத்துக்கணும். பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியன் கவர்மெண்ட் உடைய பிரைம் மினிஸ்டர், பிஜேபி பிரைம் மினிஸ்டர். நிச்சயம் அப்படி இல்ல. அதே போல இதனுடைய அடித்தளத்துக்கு நம்ம போய் சில விஷயங்களை பார்த்தாதான் ஏன் இது போல வந்திருக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 2006, 2007 246 கோடி செலவு செஞ்சிருக்கிறாங்க அரசாங்கம், மத்திய அரசாங்கம் விளம்பரங்களுக்கு மட்டும். அதுவே 2013, 2014 கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகரித்து 1021 கோடி செலவு செய்திருக்கிறார் வெறும் மத்திய அரசாங்கம் மட்டும் இந்த விளம்பரங்களுக்காக. இதையெல்லாம் சொல்லிதான் அந்த என்ஜிஓஸ் அவங்க வந்து பிரசாந்த் பூஷணன் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. இதுல ஒரு குழு ஒண்ணு அமைச்சாங்க அந்த குழுவே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஒரு 5-6 பாயிண்ட் சொல்லிருக்காங்க. ஒன்னு, கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியல்ல only the photographs of the president, prime minister or governor or chief minister should be used அப்படின்னு அந்த குழு சொல்லுது. அது மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க. அதே போல 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த வருடம் நம்முடைய அட்வொகேட் ஜெனரல் நம்ம முகுல் ரோஹத்தகி ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த விஷயத்துல கோர்ட் தலையிடாதீங்க, இது வந்து
நீங்க இந்த அதிகமான செலவு இதெல்லாம் எல்லாமே பாராளுமன்றத்துல கணக்கு வழக்குகள் இருக்குது. அதனால இட் இஸ் பார்லிமெண்ட் இஸ் வாட்சிங். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஒரு இது கொடுத்திருக்கோம். நிலைப்பாடு நான் தெளிவா முரண்பாடு இருக்குன்னு சொல்ல வரல. என்னுடைய கேள்வி பர்சனாலிட்டி கல்ட்டை தடுப்பதற்கு தான் இந்த தீர்ப்பு அப்படின்னா, ஒரு பர்சனாலிட்டியை ரொம்ப வலுவாக்கிட்டு அதே போன்ற அதிகாரத்தை மாநிலங்களை பெற்றிருக்கக்கூடிய பர்சனாலிட்டியுடைய அதிகாரத்தை நீக்குவது அப்படிங்கிறது முரண்பாடா? நான் சொல்ல வரேன். அப்படி சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்றாரு. நீங்க இதுல தலையிடாதீங்க, நாங்க இதை சரி பண்ணிப்போம், we will do it ன்னு அட்வொகேட் ஜெனரல் சொன்னாலும் கூட மத்திய அரசின் சார்பில் கோர்ட் வந்து பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இவங்க 3 பேர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் யாருமே கவனிக்க தவறிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதுல the bench had underlined that there was a need for substantive guidelines to be issued by the court until the legislature enacts a law on the subject ன்னு சொன்னா, ஐயா அதற்கு அர்த்தம் வந்து until the law the legislature enacts a law அப்படின்னா, நீங்க பாராளுமன்றத்தில் இதற்கு உண்டான வரைமுறைகளை சட்டத்தை கொண்டு வாங்க, அது வரைக்கும் இதை வச்சுக்கீங்கன்னு சொல்லிருக்கிறாங்க. நாம் சட்டத்தை மதிக்கிறோம், அது வரையிலும் இது எழுதுது. இது வந்து லெஜிஸ்லேச்சர் கிட்டே விட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிரதமர், குடியரசுத் தலைவர் சரி, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியுடைய படம் எதற்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இயல்பாகவே எழுகிறது அரசு விளம்பரங்கள் அப்படிங்கும்போது. அரசு விளம்பரங்களில் தலைவர்கள் அடையாளமா பிரச்சாரமாங்கிற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், சென்ற வாரத்துடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. பிரதமர், குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகள், தலைமை நீதிபதி நீங்களா யாருடைய படத்தையும் அரசு விளம்பரத்தில், அதாவது உங்கள் மக்கள் பணத்துடைய செலவுல வரக்கூடிய விளம்பரத்துல போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. இது பல கேள்விகளையும் பல விவாதங்களுக்கும் வித்திட்டு இருக்கிறது. இந்த விவாதத்தில் இந்த பகுதியில் நம்முடைய சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். நான் சற்று மாற்றி கேட்க நினைக்கின்றேன், ஏன் தலைவர்களுடைய படம் இடம்பெறக்கூடாது? பொதுவாகவே ஒரு விஷயம் அப்படிங்கும்போது ஒரு எல்லாத்தையுமே நம்ம பர்சனாலிட்டிகளோட அடையாளப்படுத்தக்கூடிய கலாச்சாரம் கொண்டவர்கள். இன்னைக்கு ஒரு டூத் பேஸ்டுக்கு கூட ஒரு ப்ரொமோட் பண்ண வேண்டியிருக்கிறது. ஒரு பிராண்ட் இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா பிராண்ட் அம்பாசிடர் வேண்டியிருக்கிறது. ஒரு மாநிலத்துக்கு பிராண்ட் அம்பாசிடர் இருக்கிறார். ஐ டொனேஷன் ஐஸ்வர்யா ராய் சொன்னாதான் ஐ டொனேஷன் நடக்குமாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு ஐ டொனேஷனுக்கு ஐஸ்வர்யா ராயை பயன்படுத்துறோம். குஜராத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு அமிதாப் பச்சன் பிராண்ட் அம்பாசிடரா பயன்படுத்தப்படுது. ஏஜ் அவேர்னஸுக்கு கமல்ஹாசன் தேவைப்படுகிறார். அப்படிங்கும்போது ஒரு அரசு திட்டம் அது விளம்பரப்படுத்துது அப்படிங்கும்போது ஒரு பாப்புலர் லீடரோட ஒரு ஸ்டேட்டோட சீஃப் எக்ஸிகியூட்டிவோட படம் இருக்கும்போது இயல்பாகவே படம் இல்லாத ஒரு விளம்பரம் பெறக்கூடிய கவனத்தை விட அதிகமாக பெறும். அந்த லாஜிக் படி ஏன் நம்ம வந்து தவறா பார்க்கணும்? இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டே இந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது. இப்ப 12 ஆண்டுகளுக்கு பின்புதான் இந்த நிவாரணம் கிடைத்திருக்கிறது. வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா 2003 இந்த வழக்கை கொண்டு போகும்போதும், அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா 2014 கூட 2-3 ஆர்வலர்கள் வந்து இதே விஷயத்தை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுல வந்து ஸ்ரீதரன் சொல்லிட்டு நம்மளுடைய மெட்ரோ ரயில் கொண்டு வந்த அந்த பொறியாளர், அந்த மிகப்பெரிய தலைவர், அவரும் வந்து அவருடைய தொண்டு நிறுவனம் மூலமாக இது போன்ற ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்காங்க. இவர்கள் எல்லாம் என்ன சொன்னதுன்னா, மக்களுடைய வரிப்பணம் வந்து கட்சி தலைவர்களுடைய விளம்பரங்களுக்காக வீணாகின்றது. இது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ல இது வந்து ஜனநாயகத்திற்கு முரண்பாடானதுன்றதுதான் அவங்க கொண்டு போயிருக்காங்க. அப்படி பாக்குற போது ஒரு பர்சனாலிட்டி, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிராண்ட் அம்பாசிடரா கொண்டு போய் ஒரு செய்தியை வந்து மக்களிடம் வந்து வேகமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் தடை செய்யவில்லை. அந்த இதுலயே கொடுத்திருக்காங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதற்கு தடை இல்லை. எங்க வந்து இந்த மாதிரியான விளம்பரங்கள் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரை மட்டும் பிரதானப்படுத்தி அரசுடைய திட்டங்களை வந்து அந்த கட்சி தலைவர் ஏதோ தன்னுடைய பாக்கெட்ல இருந்து கொடுக்கிற மாதிரியான ஒரு மிகைப்படுத்திய விளம்பரங்களை கொடுத்து, அதனால ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாம ஒரு கட்சி மட்டும் அதிகமாக ஒரு திட்டம் பற்றி விளம்பரம் வருது அப்படிங்கும்போது இட் மேட் எஸ்கேப் ஆர் அட்டென்ஷன். அதே ஒரு தலைவர் படத்தோட இருக்கும்போது, ஒரு பாப்புலர்லி எலெக்டட் லீடர் இருக்கும்போது நிச்சயமா அது கூடுதல் கவனம் பெறுது இல்லையா? இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து திட்டங்களை கொண்டு போவதற்காக விளம்பரமா இல்ல விளம்பரங்களுக்காக திட்டமான்ற மாதிரி ஆயிருக்கு இல்லையா? பொதுவாவே அப்படித்தான் இன்றைக்கே ஆயிக்கும். அதனாலதான் இந்த வழக்கே கொண்டு போகப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா, இந்தியா நம்மளுடைய பாராளுமன்ற ஜனநாயகம் வந்து ஐரோப்பிய
ஜனநாயகத்தை ஒட்டி தான் இருந்திருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ் என்ற மற்ற நாடுகள்ல இருக்கிற அரசியல் சாசனத்தை படிச்சு அதை உள்வாங்கிதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த குழு கூட என்ன செய்திருக்காங்கன்னா, ஆஸ்திரேலியால, கனடால, இங்கிலாந்துல போன்ற நாடுகள்ல வந்து அரசுகள் வந்து விளம்பரங்களை எப்படி செய்யறாங்கன்னு பாக்குற போது அங்க வந்து முதிர்ச்சி பெற்ற ஜனநாயகம், அந்த ஜனநாயகத்தை நம்ம உள்வாங்கி இருக்கோம். அங்கெல்லாம் இந்த மாதிரி தலைவர்களுடைய படங்கள் எல்லாம் எடுத்துட்டு போவதில்லை, மக்களிடம் செய்திகளை கொண்டு போவாங்க. எது செய்யலாம் செய்யக்கூடாதுன்றதுக்காக ஒரு கண்காணிப்பு குழு இருக்கு. அமெரிக்கால எல்லா விளம்பரங்களையும் ஒபாமாவை பார்க்க முடியறதில்ல, இதுல வந்து இங்கிலாந்துல வந்து டேவிட் கேமரூனை பார்க்க முடியும். இங்க மட்டும் ஏன் இங்க இருக்கக்கூடிய பிரதமரையும் முதலமைச்சரையும் எல்லா விளம்பரங்களையும் பார்க்கணும்? பிரதமர் முதலமைச்சர் மட்டும் இல்லாம கட்சி தலைவர்களை இப்ப பாத்தீங்கன்னா குஜராத்ல கூட இது போன்றது ஒரு வழக்கு வந்து என்னன்னா, குஜராத்தில் உள்ள திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே சோனியா காந்தியை பயன்படுத்தினார்கள். அப்போ அந்த வழக்கு போட்ட என்ன சொன்னா, சோனியா காந்தி அரசியல் அமைச்சரவையிலேயே இல்ல, அது ஒரு கட்சி தலைவர் தான். ஆனா கட்சி தலைவருடைய படத்தை வந்து மீண்டும் மீண்டும் ஒரு அரசுடைய திட்டங்கள் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து தார்மீக ரீதியா தவறு, அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டாரு. ஆனா அந்த வழக்கு வந்து அதுக்கு முடிவுக்குள்ள அங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு, அதனால இன்ஃபிராக்சியஸ் சொல்லிட்டு மூடிட்டாங்க. அப்போ அந்த சோனியா காந்தியோடைய படமா இருக்கட்டும், இல்ல இங்க ஜெயலலிதா, கருணாநிதி போன்றவர்கள் வந்து ஒவ்வொரு திட்டத்திலையும் அந்த அவருடைய தலைவர்களுடைய படம், லேப்டாப்ல இருந்து ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்திலையும் அவருடைய படத்தை போட்டு கொண்டு போவது மக்களிடம் என்னமோ அவருடைய கையில இருந்து இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு போவத மாதிரியான ஒரு பிரமையை ஏற்படுத்துறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, மற்ற கட்சிகளை விட இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து அதிகமான பிரச்சாரம் அப்ப தேர்தல் வர்ற போது என்ன ஆகும்னா, எல்லா நலத்திட்டங்களுமே இந்த அரசு தான் கொண்டு வந்து, கடந்த கால திட்டங்களை கூட இப்போ இவங்க வந்து புது பேர்ல போடுற போது அதுல பெயரை மாற்றம் கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து தன்னுடைய வாக்கு வங்கிக்காக அரசுடைய வரிப்பணத்தை, அரசுடைய விளம்பரங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் இந்த இது வந்து சரியான ஒரு விஷயமே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் திரு சமரசம் அவர்கள்ட்ட தான் எடுத்து போறேன். அவர் சொன்ன சில விமர்சனங்களுக்கும் பதிலளிக்க விரும்புவீங்க. இது வந்து இதனால் பாதிக்கப்படுவது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் வந்து ஒரு வாரம் கூட முழுமையா ஆகிடல. அப்படி இருக்கும்போது உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறீங்க. நாட்டுல வேற பிரச்சனையே இல்லையா திரு கோசமரசம்? இது ஒரு பட பிரச்சனை தான் மிக முக்கியமான பிரச்சனையா இவ்வளவு வேகமா, இவ்வளவு அவசரமா உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்காக வேகம் காட்ட வேண்டிய, நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்ட வேண்டிய இன்னும் பல பிரச்சனைகள், வேகமா தட்ட வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்க உச்ச நீதிமன்றத்துக்கு இவ்வளவு வேகமாக தமிழ்நாடு சர்க்கார் போக வேண்டிய காரணம் என்ன? அதாவது எண் இல்லாமல் செக்கும் இல்ல, எழுத்து இல்லாமல் புக்கும் இல்லை. அது முதல் இது பண்ணி வச்சுக்கணும். இந்தியா என்பது ஒரு கை, மத்திய அரசு என்பது வாங்கிங்க. இந்தியா என்பது ஒரு கை, மத்திய அரசு என்பது உள்ளங்கை, மாநில அரசுகள் என்பது மாற்றுக்கிறது இல்லை யாருக்கும் விரல்கள். மத்திய அரசு இல்லாமல் மாநில அரசு இல்லை, மாநில அரசுகள் இல்லாமல் மத்திய அரசும் இல்லை. நீங்க சொல்லக்கூடிய விளக்கத்தை ஏத்துக்கிறோம். பிரதமருடைய படம் இருக்கலாம், கேள்வி வேற இல்லைங்க. இந்தியா முழுவதும் ஒரு கட்சி ஆட்சி இல்லை. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. என்னுடைய கேள்விங்கிறது வேற. நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, நம்ம நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்ட வேண்டிய விவகாரங்களும் நிறைய இருக்கிறது. அப்படி இருக்க இதுல வந்து மறுசீராய்வு மனுவுக்கு இவ்வளவு வேகமா நம்ம அணுகிறதுக்கான காரணம் என்ன? மற்ற மாநிலங்கள் இது வரைக்கும் போகல. எங்க உடம்புல நீ தீராத வியாதி இருக்குது, அதுக்கு எப்பவும் மருந்து சாப்பிடுறோம். திடீர்னு ஒரு மோஷன் என்ன பண்றீங்க? தீராத வியாதியே நிறைய இருக்கு, அதுக்கு தானே கொடுக்கணும். அதுக்கு என்ன இது பண்றீங்க? மருத்துவர் உங்களுக்கே தெரியும், தீராத வியாதி இருக்குன்னா எதற்கு பிரையாரிட்டி கொடுப்போம்? நீங்க அதுக்கு எப்போ ரொட்டீன் மருந்து சாப்பிட்டே இல்ல. இப்ப உதாரணத்துக்கு 20 தமிழர்கள் கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கு, அதுக்கு நீதிமன்றத்தை நாடினோமா? தமிழ்நாடு சர்க்கார் நாடியதா? தமிழ்நாடு சர்க்கார் தமிழ்நாட்டில் நடந்ததா? இல்ல, ஆந்திராவில் நடந்தது. சிபிஐ விசாரணை வேணுங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் இருக்கு. ஒரு சுயாதீனமான விசாரணை நடத்தணும். ஆந்திரா சர்க்காருடைய விசாரணையில நம்பிக்கையில நீங்களே பதிவு செஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதற்கு நீதிமன்றத்தை அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்ல? ஒரு சுயாதீனமான விசாரணை மீது ஒரு நீதிமன்றம் தடையிட்டு அதனுடைய கடமையை செய்கின்ற பொழுது அதிலே போய் குறுக்கிடலாமா?
நமக்கு இதுவும் கூட நீதிமன்றத்தோட தீர்ப்பு, இதுவும் நீதிமன்றத்தோட இதுல நம்ம நீதிமன்றத்துக்கு போட்டிருக்குது, நீதிமன்றத்தை நம்ம போராடுறோம். அது இல்லைங்க, யாரு மோதுறாங்களோ அங்கதான் மோத முடியும். இங்க விட்டுட்டு ஏன் அங்க பிரையாரிட்டி, இது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பிரையாரிட்டிங்கிறது என்னுடைய கேள்வி. நீங்க சொல்ல விஷயத்துல நியாயம் இல்லாமல் இல்ல, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கா. ஆனா இவ்வளவு வேகமா இது வந்து அணுகிறதுக்கான அவசியம் என்ன வருது? உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு வாரத்துல நம்ம தீர்வு வந்துடல, அதெல்லாம் முடுக்கி விடலாம். நிறைய விஷயங்கள் வந்து நீதிமன்ற வாயிலாக முடுக்கி விடுறதுக்கான விஷயங்கள் இருக்கு. பட் இதை வேகமா நம்ம போறதுக்கான ஒன்னும் வேகமா ரொட்டீன் தான் இது. வேற எந்த மாநிலம் போனாங்க இது வரைக்கும்? வேற எந்த மாநிலத்தில் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்திருக்கு? அங்க பிஜேபி ஆளுது அல்லது அவங்களுடைய இது இருக்குது. இது மாதிரி கர்நாடகால காங்கிரஸ் ஆளுது, கேரளால காங்கிரஸ் ஆளுது, ஒடிசால வந்து நவீன் பட்நாயக் கட்சி ஆளுது, பிஜேபி ஆளுது. ஏங்க கலை முதலாக தொழில்முறையாகவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு, முதலாக நல்லவையாகவும் முயன்று முடிப்பது தமிழ்நாடு. ஒரு ஜனநாயகத்தை இந்தியாவில் நிலைநாட்ட வேண்டுமா வேண்டாமா? சர்வாதிகாரத்தை கொண்டு வரணுமா? இந்த சர்வாதிகாரத்தை நோக்கி போக்குறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையில கூட அம்மா உணவகம் வைக்கிறேன்னா அம்மா எப்ப ஆட்சியில் இருந்து அப்ப வந்ததுன்னு அதுக்கு அர்த்தம். அந்த இதுக்கு ஒரு இது அடையாளப்படுத்தணுமாங்கிற ஒரு இது இப்ப நீங்க இந்த மாதிரி அடையாளப்படுத்துவதோ படம் போடுவதோ சேர்த்து அக்கௌண்டபிலிட்டி அந்த தலைவர் மீது கொண்டு வருது. அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பார்க்க கூடாது நாராயணன். இல்ல, இது வந்து ஜனநாயகத்தில் சர்வாதிகாரம் சொல்றது கட்டாயம் தவறு. என்னன்னா உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்து ஜனநாயகத்தை ஆழப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியா தான் பார்க்கணும். ஜனநாயகத்தை முதிர்ச்சி அடைய செய்வதற்கு முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு முயற்சியா தான் பார்க்கணுமே தவிர இது சர்வாதிகாரம் கிடையாது. ஜனநாயகம் என்ற இந்தியா சுதந்திரத்திற்கு முன்பு எத்தனை மாநிலம், சுதந்திரத்துக்கு பிறகு எத்தனை மாநிலம், எத்தனை முதல்வர் ஆளுகிறார்கள், எல்லாவற்றையும் விரித்து விட்டு அதிகாரம் முழுவதும் ஒரு இடத்திலே வைத்துக் கொண்டு அது என்ன பொருள்? இல்ல அதிகாரம் ஏங்க ஒவ்வொன்னா அப்படித்தாங்க போகுது. மத்திய அரசுக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்துச்சு, மாநில அரசுக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்துச்சு, இரண்டும் கன்சல்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு. இன்னைக்கு 96 அதிகாரத்தை வச்சிருந்தது 144 அதிகாரம். இப்படி அடிப்படை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறது அவர் சொல்றதுல நிச்சயமா நியாயம் இல்லாமல் இல்லை. இப்ப வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்திருப்பது வந்து ஒரு இடைக்கால ஒரு நிவாரணமா தான் பார்க்கணும். சட்டம், இதற்கான சட்டம் செய்யப்படவில்லை. பாராளுமன்றம் இவ்வளவு ஆண்டுகளாக இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்தவில்லை. பல சீர்திருத்தங்கள் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய அழுத்தத்தினால் தான் வந்திருக்கின்றன. இல்லைன்னா பாராளுமன்றமே இல்ல அரசியல் கட்சிகளை முன் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வர மாட்டார்கள். இப்போ ஒரு வெற்றிடம் இருந்தது, அதற்கான தேவை இருந்தது. அதனால் இது வந்து ஒரு ஜுடிஷியல் ஓவர் ரீச் ஆகவோ இல்ல ஜுடிஷியல் ஆக்டிவிசமாக பார்க்கலாம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். இது வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்றது, கொள்கை விஷயங்கள்ல இல்ல அரசு வந்து பாராளுமன்றம் சட்டம் இயற்ற வேண்டிய இடத்துல ஒரு வெற்றிடம் இருப்பதனால அவங்க நிரப்பி இருக்காங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்லயே கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு தற்காலிக நிவாரணம் தான். பாராளுமன்றம் விரைவாக இதற்கான சட்டங்களை கொண்டு வரலாம். அப்ப அந்த சட்டம் கொண்டு வரும்போது பாராளுமன்றத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை முன்வைத்துக் கொண்டு இதற்கான நிவாரணங்களை பெற முடியும். ஜுடிஷியல் ஓவர் ரீச்சா இருந்தாலும் கூட எசென்சியல் ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படிங்கிறது உங்களுடைய சார சுருக்கமா நான் பார்க்கிறேன். அரசு விளம்பரங்களில் தலைவர்களுடைய படங்கள் அடையாளமா பிரச்சாரமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாடு சர்க்கார் ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததை அடுத்து, அதாவது இந்த நாட்டுடைய பிரதமர், குடியரசுத் தலைவர், தலைமை நீதிபதி நீங்களா எந்த அரசியல் தலைவருடைய படத்தையும் அரசு விளம்பரங்கள்ல மக்கள் பணத்துல கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள்ல போடக்கூடாது அப்படின்னு இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நான் திரு ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட கேட்க இருக்கிறது, நீதியரசர் நீங்களே சொல்லுங்க, what is the rationale behind the chief justice of India உடைய படம் எதற்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் புரிந்து கொள்ள முடிகிறது, பிரதமர் இருக்கலாம் அப்படின்னா ஏன் வந்து முதலமைச்சர் படம் இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி இயல்பா எழுது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மெட்டீரியல் should avoid photographs of political leaders. சரி, chief justice of India is not a political leader. சரி, and if it is felt essential for effective government messaging, only the photographs of president, prime minister or governor, chief minister அப்படியே சொன்னாங்க. இப்போ நீதிமன்றத்தை பொறுத்தவரை இன்னைக்கு இதுவரைக்கும் எந்த சீஃப் ஜஸ்டிஸ் போட்டோ வந்திருக்கு எங்கேயாவது? ஏன் வந்தது இல்ல, இதற்காக அப்படி தீர்ப்பு அப்படி இல்ல. அதாவது ஒருவேளை அதாவது என்ன சொல்றாங்கன்னா, என்ன பொறுத்த மட்டும் அந்த பேசிக் we go to the basic structure of the constitution. சரி, judiciary, executive, legislative.
Let us not make a discrimination between the three. அப்படி பார்த்தா மற்ற பல பாடிஸும் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் படம் இருக்கலாம்னா ஏன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட படம் இருக்கு? Please understand, our constitution does not control chief election commissioner or chief. Prime Minister is a constitutional authority, so is a chief election commissioner. No, please understand that. Then you have got to rewrite the concept of India. அரசியல் சாசன அடிப்படையிலே இந்த மூன்று தூண்கள் சொல்லக்கூடியது ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ். Who is the head of the legislative? President, because all sign பண்ணறோம், all government sign பண்ணறோம். Who is the head of the the executive? Prime Minister. Head of the Who is the head of the judiciary? Chief Justice. Head of the government மாநிலங்கள முதலமைச்சர்கள். No, அதான் சொல்ல வரேன். என்னன்னா அவங்க you are taking a consideration of individual states. இந்தியா அப்படிங்கிற வியூ எடுக்கும்போது நீங்க வந்து who is the executive head? இதற்கு வேறு மாநிலங்கள executive head chief minister sir. No, sorry. மாநில executive now they are under the constitution. Suppose the powers of Prime Minister is definitely more than the power of a Chief Minister. So far the administration is concerned. Do you agree with me on that? அப்படி பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்கன்னா Chief Minister போடும்போது why not other ministers? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ இதே கேள்வி கேட்கிறேன். Chief Minister is constitutional authority. You are arguing logically. லீகலா தனபலா இல்லையா? நீங்க நிச்சயமா ஏத்துப்பீங்க we are not a unitary state. நிச்சயமா வந்து we are partly federal, partly unitary. Please understand. அப்படி இருக்கும்போது that is why அப்படிங்கிற ஒரு organ exists. You are again dividing states. ஒருமைப்பாடு நம்முடைய இன்டகிரேஷன் என்ன காரணம்னா we have got a one constitution under which we function. The powers of center and the states are divided, and we have got a concurrent powers also certain matters. Therefore when the powers are defined, இப்போ ஸ்டேட் பவர்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது அது குறிப்பிட்டிருக்கக்கூடிய இனங்களையும் முதலமைச்சர்களோட option, we are given option. Okay, so you approach us for framing a rule, we have framed it. நாளைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் can pass an act saying no we will have all chief ministers photos alone. பண்ணுங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஓவர்ரைட் பண்ண முடியுமா? ஓவர்ரைட் இல்ல, மாநில ஒரு வாக்காளர்கள் அவர் கேட்கிற கேள்விக்கு என்ன சொல்வாருன்னா judgment says till an act is passed, the act can be passed by the legislature as well as the parliament. So tomorrow later Tamil Nadu government pass an order instead of reviewing it saying we are following the ruling of the Supreme Court. We are enacting this law wherein we permit the advertisement of chief minister. அப்படி பண்ண முடியுமாங்கிறது இல்ல. இப்போ ஹரி மரபா இல்ல, ஹரி இப்போ அதுதான் மரபு. எப்பொழுதெல்லாம் நீதிமன்றங்கள் இந்த சட்டம் தவறு என்று சொல்லுகின்றதோ உடனே அந்த லெஜிஸ்லேச்சர் மறு சட்டம் கொண்டு வருவது என்று இயல்பு இல்ல. பார்லிமெண்ட் கொண்டு வரலாம். இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் கொண்டு வரலாம். ஏன்னா மேனன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல சீஃப் மினிஸ்டர் இருக்கலாம் சொல்லப்படுது. ஆனா அது வந்து அதை ஏற்கல உச்சநீதிமன்றம். நீங்க புரிய மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்ப ரென்கவுண்டர் ஆக்ட் இருக்கு சார். நம்ம ரென்கவுண்டர் ஆக்ட் செக்ஷன் 30 இஸ் ராங், அல்ட்ரா வைரஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ட் மட்டும் அவர் ஆல்ரெடி ரென்கவுண்டர் வந்து பை தி பார்லிமெண்ட். பட் when you got a power to act, you can always pass an act. Your right is not taken away. Right now நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன். இன்னைக்கு வந்து நான் எங்களுடைய நோக்கமும் கூட முதலமைச்சர்களுடைய படம் எல்லாம் வருதா அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு இன் மேட்டர் ஆஃப் நோ டைம் தமிழ்நாடு சர்க்கார்ல இருந்து ஒரு பெட்டிஷன் வந்திருக்குது. உங்களுடைய நோக்கம் அதுனா உடனடியே நீங்க ஒரு மறுஆய்வு மனு தாக்கல் செஞ்சுக்கலாமே. எப்படி உங்களுடைய டீம் இந்தியாவுடைய அங்கமா இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடைய படத்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நீங்க முன்னெடுத்து நீங்க ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் ஏன் ஃபைல் பண்ணல? எப்படி டீம் இந்தியா என்பதை நாம் சொல்கிறோமோ அதே போல இந்த நாட்டினுடைய நீதிக்கு தலைவணங்கும் கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி, இந்த அரசு. இந்த நீதிமன்றம் கூட இந்த உத்தரவுல மிக தெளிவா இனி இந்த நாட்டில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தெளிவா சொல்றாங்க. நீங்க வந்து இந்த நடைமுறைகளை பிரேம் பண்ற வரையிலும் உங்களுடைய பாராளுமன்றத்தில் நீங்க பிரேம் பண்ற வரையிலும் இதை நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றாங்க the court had noted என்ன நோட் போட்டிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த மாதிரி அதிகமாக பப்ளிக் பணத்தை விரயம் செய்வதற்கு தடுப்பதற்கு உண்டான வழிமுறைகள் உள்ளன. அதை நீங்க கண்டறிந்து கைட்லைன் செட் பண்ணுங்க அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இதுல நாம பீட்டிங் அரவுண்ட் தி புஷ் மாதிரி தொடர்ந்து இந்த ஒரு லீகல் பாயிண்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சாதாரண லீகல் கேஸ். இது ப்ராப்ளம் என்னன்னா
ரொம்ப சிம்பிள். இல்ல இல்ல சார், ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் இல்ல இல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க காங்கிரஸ் சர்க்கார் அபியூஸ் பண்ணது இல்லங்க. திஸ் இஸ் லைக் திஸ். இன்னைக்கு தமிழகத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசோ அல்லது திராவிட முன்னேற்ற கழக அரசோ இருக்குதுன்னு சொன்னா சரி, உங்களுக்கு இங்க ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு விளம்பரத்தை போட வேண்டும் என்றால் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரதமருடைய படத்தையோ அல்லது குடியரசுத் தலைவர் படத்தை மட்டும் தான் போட முடியும். இதுதான் விஷயம். இதுக்குதான் தமிழக அரசு எதிர்க்குது. இது சரியான லெவல் பிளேயிங் இல்ல, அது இல்லன்னு நான் சொல்றேன். கண்டிப்பாக இல்ல. அதாவது நான் அதுதான் சொல்ல வரேன். ஆனா அதற்காக நாம் உச்சநீதிமன்றத்தை குறை சொல்ல முடியாது. உச்சநீதிமன்றம் ஏன் சொல்கிறார்கள், நீங்கள் ஏன் இதுவரை சரியான வரைமுறைகளை பின்பற்றவில்லை கேக்குறாங்க. இருக்கு அப்படின்னா அதுல நிச்சயமாக எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் உச்சநீதிமன்றம் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்ற வேண்டும். இன்னைக்கு ஒரு விதி இருக்கு, அது வந்து மீறப்பட்டிருக்கிறது. இல்லை இல்ல இல்ல, நீங்க விதி இருக்கு, மீறப்பட்டதே இல்ல, விதிகளே இல்லைன்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. இதுதான் ப்ராப்ளம். யாரும் மீறல. இது ஒரு அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு பாயிண்ட் தான் பேசுறீங்க. பல விஷயங்கள் அந்த கமிட்டி சொன்னதை இந்த உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கிறது. அதாவது மறுத்திருக்கிறது. என்ன மறுத்திருக்கிறது? 4 விஷயம் மறுத்திருக்கிறாங்க. 6 விஷயம் சொன்னாங்க, 4 விஷயம் மறுத்துட்டாங்க. இவங்க வந்து ஒரு ஓம்பட்ஸ்மேன் போடணும்னாங்க, அது வேண்டான்ட்டாங்க. இது வந்து அரசாங்கமே பார்த்துக்கிட்ட கணக்கு வழக்குகள் அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம், அந்த சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரிஸ் பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி இந்த அரசு இதெல்லாம் இதுல விஷயமே என்னன்னா, புதுசா நீங்க கைட்லைன் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் இப்ப ரிவ்யூ பெட்டிஷன் போடுறதுக்கான அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரிந்த அவசியம். ஏனென்று சொன்னால் மாநிலங்களவையில கூட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களையும் பார்க்கிறோம். எந்த விதமான பிரச்சனை இல்லாம சுமூகமா பாஸ் ஆகும். அதாவது விரைவிலேயே அரசாங்கம் ஒரு சட்டத்தை முன்னெடுக்கும் சொல்லுது. உங்கள்கிட்ட ஒரு அடிப்படை கருத்தை கேட்கிறேன். நீங்க உடனடியாக இல்ல விரைவில் ஒரு சட்ட முன்னோடியை கொண்டு வருவீங்க. அதுல முதலமைச்சர்கள் கவர்னர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு வரலாம் தவறு இல்ல. இது வந்து வர வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக எல்லா கட்சியை சார்ந்ததும் ஆதரவு கொடுப்பாங்க. வேண்டியது ஒரு வரைவை முன்னெடுக்க வேண்டியது கண்டிப்பாக. அதுதான் வந்து அட்வொகேட் ஜெனரல் வந்து தெளிவா சொல்லிருக்கார். இந்து ராஜ்யா, இந்த ஒரு இந்தி இப்படி ஒவ்வொன்னா கொண்டு வந்து நீங்க முதல்ல அவங்க கொண்டு வர்றீங்க. ஒவ்வொன்னா இப்ப நீங்க இதை வந்து ஆழம் பாக்குறது இதுக்கு எந்த அளவுக்கு இல்லைங்க. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறீங்க, அப்புறம் இதுல மதிக்க மாட்டேன்பீங்க. இல்லைங்க, நாங்க மதிக்க மாட்டேன், உரிமைக்காக போடுறோம். இல்ல உள்ள அர்த்தமே கிடையாது. இந்த பிரச்சனை மட்டும் இல்லைங்க. இந்த பிரச்சனை இந்தியா என்பது பல மொழி, பல இனம், பல கலாச்சாரம் இருக்க முடியாது. அவர்களுக்கு தனித்தனி ஒரு உரிமை இருக்கிறது, சின்னம் இருக்கிறது, முத்திரை இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது. மாநில அரசுக்கு தான் நாம பேசிக் அடிப்படை மக்கள் ஓட்டு போடுறது. மத்திய அரசுக்கு என்று இவர்கள் தான் போடுகிறார்கள் தவிர வேறு தனியாக யாரும் போடவில்லை. அதை முதல்ல மனதில் பதிய வச்சுக்கணும். நீங்க ஒவ்வொரு மத்திய அரசு தேர்ந்தெடுக்கிறதுக்காக எம்பிக்களுக்கு ஓட்டு போடுறோம், மாநில சர்க்காருக்காக எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போடுறோம். ஆகவே மாநில அரசு இருங்க, பாஜக கூட ஆட்சிக்கு வரோம். அது பத்தி என்ன, அதாவது நாங்க ஒன்னும் யார் ஒத்துக்கிட்ட மாதிரி போடுறீங்க. பல மொழி, பல இனம், பல அரசாங்கம் இருக்கிறது, பல கட்சி இருக்கிறதுனால அவர்களுடைய தகுதி திறமை இருக்குது. ஆகவே இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நிலைக்கு வரும்.
இல்லைங்க, இது பாருங்க எதிர்கால அதிமுகவுடைய கோரிக்கை அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா இல்லைங்க. இது எதிர்காலத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று வந்தே தீரும். என்னங்க பேசுறீங்க? கட்சி கருத்தா யூனியன் ஆஃப் இந்தியா, யூனியன் ஆஃப் இந்தியா. நீங்க அதுதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பண்ண விஷயத்தை உடைக்கணுங்கிறாரு. பாருங்க, ஐக்கிய ஒரு இந்தியா ஸ்ட்ராங் யூனியன் தான் இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவது. அந்த ஸ்பிரிட் நீங்க ஏத்துக்கலையா? அது ஏத்துக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் பிற்காலத்துல மாறுங்கிறீங்க. அதிகாரங்கள் மாநில அதிகாரங்கள் வேணும், கர்நாடு வேணும். நீங்க மத்தியில அதிகாரத்தை போட்டு ஒருத்தர் ஒரு முதலாளி இந்த மனப்பான்மையில மத்திய அரசு இருக்க நீதிமன்றத்துக்கு மத்திய அரசுக்கு ஐயா, ஒரு மாநிலத்திலிருந்து எவ்வளவு வரி வசூலாகிறது, எவ்வளவு மத்திய அரசு குழப்பீங்க. மத்திய அரசு ஒரு மாநிலத்திலிருந்து எந்தெந்த வகையில் இந்த விமர்சனத்தை நீங்க மத்திய அரசாங்கம் மீது வைக்கிறீங்க. உங்களுடைய கவனத்துக்காக கொண்டு வர, மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாடா முதலமைச்சர்களுடைய பணம் இருக்க கூடாதுன்னு சொல்லல. இன்னொன்னு, இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் கூட யார் யார் பணம் இருக்கலாம் அப்படிங்கும்போது கவர்னர் பணம் இருக்கலாம், சீஃப் மினிஸ்டர் பணம் இருக்கலாம், பிரதமர் பணம் இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னதை தவிர நீங்க வந்து சென்ட்ரல் ஸ்டேட் எங்க கொண்டு வரீங்க? நீங்க உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவு அப்படிங்கும்போது மத்திய அரசு எப்படி நினைக்குது, ஹிந்தி, இந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த விமர்சனம் இங்கிருந்து வருது. நீங்க அரசாங்கம் ஒரு தேசிய அரசாங்கம் ஏற்படவில்லையானால் இந்தியாவில் நிம்மதியான ஒரு ஆட்சியே அமையாமல் பார்க்கல. அவருடைய ஒரு வாதத்துடைய அடிப்படை இதுதான். நம்ம அதைத்தான் அவருக்கு மின்னும் வலியுறுத்திட்டு இருக்காரு. இப்ப வந்து ஒரு பிரதமருடைய படம் இருக்கக்கூடாது, அப்ப முதலமைச்சர் படம் இருக்கலாம், வேற பிரதமருடைய படம் இருக்கலாம். பிரதமர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், இஸ் a பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி. அவர் படம் இருக்கலாம், அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் படமும் இருக்கலாம். யார் படமும் இருக்கக்கூடாது, 2 பேர் படமும் இருக்குவாங்க. ஒரு இங்க வந்து ஒரு இன்இக்வாலிட்டி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது அவருடைய வாதத்துடைய அடிப்படையா நான் புரிஞ்சுக்கல. அவங்களுடைய வாதத்துல வந்து நியாயம் இருப்பதாக தோன்றும். ஆனா உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த உச்சநீதிமன்றம் வந்து இந்த கமிட்டியை குழுவை போட்டுட்டு குழுவுடைய பரிந்துரைகள் எல்லாம் மத்திய அரசு கொடுத்து அவங்களுடைய நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டபோது மத்திய அரசு வந்து அந்த குழுவுடைய பரிந்துரைகளை எதிர்த்திருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே என்ன பண்ணிருக்காங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒவ்வொரு பாயிண்டா போட்டு வராங்க, இந்த குழு என்னெல்லாம் பரிந்துரை செய்திருக்குன்னு. அதுக்கு மத்திய அரசுடைய பதில் என்ன மறுப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரும்பாலான விஷயங்களுக்கு வந்து மத்திய அரசு மறுத்து இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வந்து அரசுடைய கொள்கை முடிவு, பாராளுமன்றம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். இதுல வந்து உச்சநீதிமன்றம் தயவு செய்து தலையிடக்கூடாது என்பதுதான் மத்திய அரசுடைய வாதமாக இருந்தது. அதையும் வந்து அவங்க வந்து பதிவு செய்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் வந்து அதையும் பதிவு செய்திருக்கு. பதிவு செய்துவிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து சட்டம் இயற்றவில்லை, ஒரு வெற்றிடம் இருக்கிறது, மற்ற மேற்கத்திய நாடுகள்ல இதற்கான குழுக்கள் இருக்கின்றன, விளம்பரங்கள் வந்து முறைப்படுத்தப்படுகின்றன. இங்கு வந்து ஒண்ணு வந்து மக்களுடைய பணம் விரயமாவது மட்டுமல்லாது அது வந்து ஒரு சிலருடைய பர்சனாலிட்டி அவர்களை மட்டும் மிகைப்படுத்தி ஒரு விளம்பரம் படுத்துவதற்காக இந்த மாதிரியான விளம்பரங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றது. அதனால் இதை கட்டுப்படுத்த வேண்டும், அதற்கான சட்டங்கள் வேணும். அந்த சட்டத்தை நீங்கள் இயற்றும் வரையில் இதுதான் வந்து நாட்டுடைய சட்டமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால நிவாரணம் தான் கொடுத்திருக்காங்க, இடைக்கால டைரக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து அவங்க வந்து மத்திய அரசு, மாநில அரசு, பெடரல் செட்டப், சுயாட்சி, கூட்டாட்சின்றதுக்குள்ள எல்லாம் போகல. அது போயிருக்கு வேண்டாமா? சொல்லி முடிக்கிறேன். இது இல்ல பல விஷயங்கள்ல வந்து பல விஷயங்கள்ல வந்து உச்சநீதிமன்றம் வந்து மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் என்பதே அரசியல் சாசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக தவிர நீங்க வந்து இருக்கிற கூட்டாட்சி தத்துவத்தை புறக்கணிப்பதற்காகவோ இதுல வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லா இந்த விஷயத்துல வந்து அந்த குழுவை அந்த பிரைம் மினிஸ்டர் the chief minister perform similar duty. இல்ல இதுல என்ன one at the national level, one at the state level. ரெண்டு வெவ்வேறு அளவுல பாத்து இல்ல இதுல என்ன செய்திருக்காங்கன்னா, என்ன மாதிரியான விளம்பரங்களை கொடுக்கலாம்னு இருக்காங்க. அந்த வந்து இதை கண்காணிப்பதற்காக ஆம்பட்ஸ்மேன் வேணும்ன்ற போது கூட அதை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தல. அதற்கு பதில் என்ன சொன்னாங்க, மத்திய அரசு நீங்க ஏற்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிறந்த நிபுணர்களை கொண்டு நீங்க வந்து இந்த மாதிரியான
ஒரு குழுவை, கண்காணிப்பு குழுவை வந்து ஏற்படுத்துங்கன்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்திருக்காங்க, செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது வரையும் இதுதான் சட்டமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மத்திய அரசு மாநில அரசுடைய பவருக்குள்ள போல நிதி விரயமாக கூடாது, அந்த அரசியல் சாசன ஜனநாயகம் வந்து இந்த மாதிரி தனிநபர்களுடைய விளம்பரத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடாது. ஒரு கட்சி வந்து அரசுடைய திட்டங்களுக்கு வந்து பெயர் வாங்கி கொண்டு அவர்கள் வந்து வாக்கு வங்கி இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரதமர் நாட்டுக்கு பொதுவானவர், பிரதமர் ஒரு கட்சியை சேர்ந்தவர், அதே போலதான் முதலமைச்சர். இதுல கூட என்ன சொல்லிருக்காங்கன்னா, கூடிய மட்டும் யாருடைய படமும் வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஏதாவது தேவை இருந்தது, யாருடைய படமும் வர வேண்டாம், சரி பிரதமருடைய படம் வரலாம், ஒரு கட்சியுடைய தலைவராக, நாட்டுடைய தலைவராக நீர் ரைஸ் பண்றது யாரு? கரெக்ட் தான். என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுடைய அனுமதி பெற்று தான் கொண்டு வரணும் இருக்காங்க. அந்த கண்காணிப்பு குழுவுடைய அனுமதியும் பெற வேண்டி இருக்கிறது. ஒன்று வந்து பிரசிடென்ட் இல்ல பிரைம் மினிஸ்டர் இல்லனா சீஃப் ஜஸ்டிஸ் அனுமதி பெற வேண்டும். அது போக அந்த கண்காணிப்பு குழுவும் அதை கண்காணிக்க வேண்டும். கருத்து ஜஸ்டிஸ் கேட்க விரும்புறேன். இதற்காக ஒரு சட்டம் இயற்றத்துக்கான ஒரு வாய்ப்பையும் பாராளுமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறது. இன்னும் தெளிவான வரைமுறை, சீஃப் மினிஸ்டரையும் இன்க்ளூட் பண்ணி, கவர்னர்ஸையும் இன்க்ளூட் பண்ணின ஒரு வரைமுறையை லெஜிஸ்லேஷன் உருவாக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? ரொம்ப இறுதியான சுருக்கமான கருத்து. எங்களுடைய பொறுப்பு இல்ல, நீதிமன்றம் வந்து இப்ப தனிப்பட்ட கருத்தை கேட்கிறேன். தனிப்பட்ட கருத்தை எடுத்துக்கொண்டால் யாருடைய படம் வரக்கூடாது, மக்களுடைய பணத்தை யாரும் பவர் இல்ல. என்ன காரணம்னா, அரசியல் சாசன சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, பணத்தை வந்து மக்களுக்காக மக்களின் பணத்தை உபயோகப்படுத்த முடிய நீங்கள் மக்கள் பணத்தை விரைவு செய்யக்கூடாது. அடிப்படை படமோ எதற்காக வரணும், எதுக்காக விளம்பரம் வேண்டும்? நீங்க வணிக பொருள் சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க, அதாவது பிராண்ட் அம்பாசிடர் சொன்னீங்க. இது வந்து அரசு விளம்பரத்துக்காக புறப்பட்டதல்ல. உங்க மீடியாட்ட சொன்னா நீ போட போறீங்க இந்த திட்டம் எடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் மினிஸ்டர் வந்து என்ன பண்றாங்க, ஒரு திட்டத்தை மக்களுக்கு விளம்பரத்தின் மூலமா விளக்குவது அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய கடமை. அதுல படம் யாருடைய படம் இருக்கணும், அதுல வந்து ஒரு ப்ரமோட் பண்ணமா? Because you ask me personal opinion, I am telling you, I am not against any party. I do not belong to any party. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மக்கள் ஒரு திட்டம் வெளியிடப்படுகிறது என்றால் அதற்கு வந்து திட்டத்தை பற்றி அறிவிப்பதற்காக பல வழிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தடவையும் அதாவது ஒரு திட்டம் ஒரு சட்டசபையிலேயோ பாராளுமன்றத்திலோ வெளியான உடனே மக்களுக்கு தெரிய வருகிறது. எப்படி பண்ணுகிறார் என்று கேட்கிறாங்க. இந்த விளம்பரம் தான் ஒரு வழி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக இந்த படங்களும் வர வேண்டும் இந்த ஜனநாயக நாட்டில் அப்படின்னு கேட்கிறீங்க. அதுதான் இந்த ஒரு வழக்குடைய சாராம்சமே. அரசு விளம்பரங்கள் வரத்துக்கு தடை இல்லை. இந்த ஒரு விஷயங்களை எல்லாம் விளம்பரங்கள் வாயிலாக விளக்கலாம். ஆனால் எதற்காக படங்கள் வர வேண்டும், யாருடைய படமும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பார்வை ஒரு பகுதியில் இருக்கிறது. பிரதமருடைய படம் வரலாம் என்றால் ஏன் மாநில முதலமைச்சருடைய படம் வரக்கூடாது? குடியரசுத் தலைவர் படம் வரலாம் என்றால் அதே பங்கனை ஸ்டேட்ல பண்ணக்கூடிய கவர்னருடைய படம் ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழவே செய்கிறது. நம்ம ஒரு யூனிட்டி நாடுல ஒரு பெடரல் அமைப்பு மதிக்கக்கூடிய நாடு அப்படிங்கும் போது இது ஏன் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வியை தான் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் எழுப்புகின்றன. நிச்சயமாக இதுல இருவேறு பார்வைகள் இருக்கின்றன. நீதிமன்றம் இது சார்ந்த ஒரு தெளிவான ஒரு நிலையை எடுப்பதற்கான ஒரு பொறுப்பையும் கடமையும் பாராளுமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறது. பாராளுமன்றம் இதில் முடிவெடுக்க போகிறதா, விரைந்து முடிவெடுக்க போகிறதா, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நாராயணன், ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம், திரு சமரசம், திரு பாடம் நாராயணன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. இன்னொரு முக்கியமான தலைப்பை ஆய்வு நீட்சியில் விவாதிப்போம். ஆயுதெழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. ஆர்டிஐ அப்படின்னா அரசியல் கட்சிகளுக்கு கசக்கிறது. ஆர்டிஐ உடைய வரம்புக்குள் அரசியல் கட்சிகள் வர வேண்டும் அப்படின்னு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லி 20 மாசம் ஆச்சு. நாங்க கேட்க மாட்டோம் என்று பிடிவாதம் பிடிக்கின்றன அரசியல் கட்சிகள். பிரதானமான கட்சிகள், தேசிய கட்சிகளை பட்டியலிட்டு இவை பப்ளிக் அத்தாரிட்டி, பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவை, பொதுமக்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புடையவை ஆர்டிஐ சட்டத்தின் படி அப்படின்னு சிஐசி சொல்லியது. ஆனால் எங்களுக்கு இதுல மாற்று கருத்து இருக்கிறது, நடைமுறை சிக்கல் இருக்கிறது அப்படின்னு பல காரணத்தை கூறிக்கொண்டு இன்று வரைக்கும் அரசியல் கட்சிகள் அதுல கம்ப்ளை பண்ணாமல் இருக்கின்றன. இந்த நிலையில் மேலும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிஐசி பட்டியலிட்டிருக்கக்கூடிய கட்சிகளுடைய பட்டியல் ஒரு பக்கம். அனைத்து கட்சிகளும், மாநில கட்சிகளாகட்டும், தேசிய கட்சிகளாகட்டும், பிராந்திய கட்சிகள் அனைத்துமே இந்த ஆர்டிஐ உடைய வரம்புக்குள் வர வேண்டும். 20,000க்கு மேல வரக்கூடிய நிதியை அரசியல் கட்சிகள் வந்து சொல்றாங்க, வெளியிடுறாங்க. அதற்கு கீழே வரக்கூடிய நிதி தான் அரசியல் கட்சிகளுக்கு அதிகம்.
அதையும் பொதுமக்களுடைய பொதுத்தளத்தில் வைக்க வேண்டும், இந்த தகவலை டிரான்ஸ்பரண்ட் ஆக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இதுவும் கசக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு. ஏன் விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். ஆர்டிஐ வரம்புக்குள் வர வேண்டுமா அரசியல் கட்சிகள்? இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள் பாரதிய ஜனதாவின் திரு நாராயணன், அதே போல திரு பாடம் நாராயணன் அவர்களும். 2 நாராயணன் அவர்களையும் மீண்டும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஆர்டிஐ வரம்புக்குள் வர வேண்டுமா அரசியல் கட்சிகள் அப்படிங்கறதுதான் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியின் பிரதான கேள்வி. ஏன் வரக்கூடாது? ஏன் இத்தனை தயக்கம்? ஆர்டிஐ என்றால் ஏன் இவ்வளவு கசக்கிறது? எந்த கட்சிக்கு வாக்களித்தோம் என்று கூட ஒரு வாக்காளர் சொல்லக்கூடாது, அது ரகசியம் காக்கப்படும் என்பதுதான் நம்முடைய சட்டம். அது என்ன காரணம் என்றால், இவர் ஒரு கட்சி இந்த கட்சிக்கு வாக்களித்தார் என்றால் உடனடியாக அடுத்த கட்சிக்கு எதிரியாகி விடுகிறார். இது ஒரு பக்கம். இது போல இந்த ஆர்டிஐ வரணும் சொல்ற இந்த அத்தனை என்ஜிஓஸும் இவங்களுடைய முக்கிய காரணமே யார் எவ்வளவு பணம் கொடுத்தார்கள், முக்கியமாக பணம் தான். இதுல வேற எதுவுமே பெரிய விஷயமா அதுல இருக்கிற மாதிரி தெரியல. இதுல ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது ஒரு நிறுவனம் எவ்வளவு பணம் கொடுத்தது என்று தெரிந்தால் அந்த நிறுவனமோ அல்லது நபரோ கண்டிப்பாக பாதிக்கப்படுவார். ஒரு கட்சி சார்ந்த வெளியில இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிறுவனம் ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் கொடுப்பது அப்படிங்கிறது நீங்க தவறா சொல்றீங்க. 20,000 ரூபாய்க்கு மேல கொடுக்கக்கூடிய ஒரு பணத்தொகையும் அரசியல் கட்சிகள் மேக் இட் இன் பப்ளிக் டொமைன். நீங்க தவறா சொல்றீங்க. அதாவது மேக் இட் இன் பப்ளிக் டொமைன் ஓகே, அது வேணுங்கிறப்ப பாத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இட் இஸ் இன் பப்ளிக் டொமைன். நீங்க வெறும் பண விவகாரம் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்கறீங்க. அதுதான் முக்கியமாக உங்களுடைய நோக்கம். ஒரு முக்கியமாக உங்களுடைய சந்தேகம். ஆனா அமைப்பு ரீதியாக கூட நாங்கள் ஏன் எங்களுடைய ஜனநாயக ரீதியாக என்ஜிஓக்கள் மீது உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகம் உட்பட பல சந்தேகம் இருக்கு, ரைட்? ஆனால் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கும் இதே நோக்கம் தானா? அரசியல் கட்சிகளுடைய பணத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விஷமத்தனம் பண்றதுதான் சென்ட்ரல் நோக்கமா? அதாவது ஒரு மதிக்க மாட்டேங்கிறீங்க. சிஐசி ஒரு குவாசி ஒரு மதிக்கல. அவங்க சொன்னது சரி என்று யாருமே இருக்கவில்லை. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, நான் யாருமே இருக்கல, எதுக்கு ஏற்கனவே தவறு? உச்சநீதிமன்றமும் சிஐசி ஒன்னாயிடுமா? இல்ல அவங்களே சொல்லிருக்காங்க. இல்ல இல்லை என்று அவர்களே பண்றதுக்கான பவர், தண்டிக்கிறதுக்கான பவர் நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சிஐசி கொடுக்கக்கூடிய உத்தரவு அப்படிங்கிறது ஏற்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி பார்த்தா ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு சட்டமே இந்த நாட்டில் இருக்கிறதுக்கான பிரயோஜனம் கிடையாது. சிஐசிக்கு பவர் இல்ல. பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன செய்யறாங்க, யார் பணம் கொடுத்தாங்க, அமைப்பு ரீதியாக என்ன செய்யறாங்க, இல்ல we are answerable to election commission of India. இல்ல மறுப்பீங்களா? you are answerable to election commission of India and also to CIC in this case. ரீசன் என்னன்னா, இப்ப சிஐசி ஒரு உத்தரவு கொடுக்குது, அது குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு ஒவ்வொரு அரசு துறையும் எதிர்த்து வரக்கூடிய ஆர்டிஐ பெட்டிஷனை தரமாட்டது குவாசி ஜுடிஷியல் பாடி. இதை ஏற்கவில்லை என்பதுதான் எந்த கட்சி ஏற்கவில்லை சொல்றேன். ஏன் ஏற்கவில்லை என்றால் இதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் இந்த நாட்டிலே முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் அல்ல. இல்ல முடிவெடுக்க முடியாது. அதை முடிவெடுக்க முடியாது சொல்ல முடியும். எல்லா கட்சிகளும் அந்த நிலையில நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, இல்லாட்டி ஒரு அமைப்பு நீதிமன்றம் கொடுக்கறதுக்கும் அப்படி ஒரு அரசு துறை முடிவெடுத்துருச்சுன்னா இப்போ இல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் சேர்ந்து சிஐசி ஏதோ ஒரு உத்தரவு கொடுக்குது அப்படின்னா இது எங்களுக்கு சரியா படல. நீங்க தவறா மறுபடியும் சொல்றீங்க. இந்த அரசியல் கட்சிகள் அத்தனையுமே இதற்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டியவர்கள் அல்ல, நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். நீங்க தேர்தல் ஆணையம் என்னெல்லாம் கேக்குதோ எல்லாமே கொடுக்கிறோம். ஒரு கட்சி இல்ல ஒரு சிஐசி ஒரு கட்சி அமைப்பு ரீதியாக எப்படி செயல்படுகிறது என்பதை கூட தேர்தல் ஆணையம் நாங்க சொல்றோம். ஜனநாயக ரீதியாக செயல்படுகிறதா, முறைப்படி தேர்தல் நடத்துகிறார்களா, நீங்க சொல்றதுல வாதம் இருந்தது அப்படின்னா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இல்ல. கோர்ட்டுக்கு போய் சிஐசி சொன்ன உத்தரவு செல்லாது அப்படி நீங்க வாங்கிட்டு வந்து இந்த பேச்சு அவங்களும் போகலையே, இவங்க கேட்கிறவங்களும் போகல. ஏன் போகல தெரியுமா?
இன்னைக்கு போயிருக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு போயிருக்கிறாங்க திரு நாராயண, இந்த ஒரு வாதங்கள் வந்து do you think it holds water? எதனால வந்து இந்த வழக்கு போட்டது யாருன்னா அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான கூட்டமைப்பு. அவர்கள் தான் இன்றைக்கு தேர்தல் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கு வந்து நம்மளுடைய தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு பவர் சக்தி வந்திருக்கிறது. தேர்தல் வந்து ஓரளவுக்கு கண்காணிக்க முடிகிறது என்றால் இந்த அமைப்புக்கு தான் நம்ம வந்து கட்டாயம் சொல்லணும். ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு தேர்தல் மட்டுமல்ல, ஜனநாயகத்தில் எல்லோருக்குமே ஒரு பங்கு இருக்கிறது. இதுல பாத்தீங்க என்றால் எதனால சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து முதல்ல வந்து எல்லோரும் பதில் சொல்ல வேண்டியது குடிமகன்களுக்கு, வாக்களிக்கிற ஒவ்வொருவருக்கும் எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள் பதில் கொடுக்கணும். இந்த ஏன் அரசியல் கட்சிகள் வந்து தகவல் கேட்கும் உரிமை சட்டத்திற்கு கீழ் கொண்டு வரணும்ன்றதுக்கு ஒரு விளக்கம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர்கள் சொல்றாங்க நாங்க தேர்தல் ஆணையத்திற்கு மட்டும்தான் பதில் சொல்லணும்னு. அது தேர்தல் விஷயத்துக்கு மட்டும்தான். ஒரு தேர்தலில் நான் சொல்லி நீங்க என்ன பேச விட்டுருங்க. தேர்தல்ல வந்து எப்படி வந்து தேர்தல்ல இருக்கிற வேட்பாளர்கள் செயல்படணும், தேர்தல் கட்சிகள் எப்படி செயல்படணும்ன்றதுக்கு மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திற்கு அவர்கள் பதில் சொல்லணும். இன்றைக்கு எதனால அவங்க கேட்கறாங்கன்னா, இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தான் வந்து எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் பிரதிநிதிகளை அனுப்புறாங்க. இன்றைக்கு ஒரு விப் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாராளுமன்றத்துல வந்து ஒரு வாக்களிப்பு எப்படி செய்யணும் என்பதை அந்தந்த கட்சிகள் தான் தீர்மானிக்கின்ற. கட்சி தலைமை என்ன சொல்றதோ அதை தான் வந்து எம்பிக்கள் செய்யறாங்க. அப்போ இந்த மக்கள் பிரதிநிதிகளை கட்டுப்படுத்துவது யாருன்னு பாத்தீங்கன்னா கட்சிகள். மக்கள் பிரதிநிதிகள் வந்து பப்ளிக் சொல்லி முடிக்கிறேன். எதனால சொல்றாங்கன்னா, மக்கள் பிரதிநிதிகள் வந்து எம்பிக்கள் வந்து அவங்களுடைய கணக்கு வழக்குகளை கொடுக்கணும். அவர்கள் வந்து என்ன செலவு செய்யறாங்களோ அதெல்லாம் செய்யணும். அவங்க வந்து ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன், அவங்க வந்து ஒரு பப்ளிக் ஆபீசர். அதனால அரசியல் கட்சிகளே செய்யணும் இல்ல, அரசியல் கட்சிகள் தான் அவங்களை கட்டுப்படுத்த. ஒரு அரசு நம்ம ஆர்டிஐல வந்து ஒரு விளக்கம் கேட்டோம் அப்படின்னா அது ஒரு நியாயம் இல்லைங்க. மக்கள் வரி பணத்துல இயங்கக்கூடிய இல்ல, அரசியல் கட்சிகள் மக்கள் வரி பணத்துல இயங்கல, அவங்க கட்சி தொண்டர்களுடைய பலத்துல இயங்குது. இல்ல, அவங்க பதிலளிக்க வேண்டியது தொண்டர்கள் கிட்டயா உங்கள்கிட்டயுமா இல்ல பொதுமக்கள் அவங்களுடைய தொண்டர்கள்ட்ட கூட முதல்ல வந்து அது வந்து மக்களுடைய பணம் தான் வந்து சேர்கிறது. ஒண்ணு வந்து எதனால அவங்க பப்ளிக் அத்தாரிட்டின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய இவர்கள் என்ன சொல்றாங்க முடிவெடுக்கிறாங்களோ அதன்படிதான் அவருடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் முடிவெடுப்பதனால இவர்களும் ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன், இதுவும் ஒரு பொது நிறுவனம் என்று என்னுடைய எம்பி தொகுதியில் இருக்கக்கூடிய பிரஷர் குரூப்ஸ் கேட்டுதான் அப்படிங்கறதால பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் சட்டம் இயற்றும் இடத்துல இருக்கிறவர்கள் வந்து அந்தந்த கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டால் கட்சி தலைமை சொல்ற கட்சி முடிவெடுக்கும்படிதான் அவங்க செய்யறாங்க. அதனால அவங்க பப்ளிக் இன்ஸ்டிடியூட் சொல்லிட்டு நம்ம தகவல் ஆணையம் வந்து முடிவெடுத்து அவர்கள் எல்லோரும் வந்து அவருடைய கணக்குகளை வந்து கொடுக்கணும். அவர்கள் வந்து தகவல் கேட்கும் உரிமை சட்டத்துக்கு கீழே வந்தவங்க எந்த தகவல் கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 20 மாசம் ஆச்சு, இவங்க எதுவுமே பதில் சொல்லல. அதனால என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றத்துல வந்து அந்தந்த கட்சிகள் வந்து அவங்களுடைய வரவு செலவு கணக்கை வந்து கொடுக்கணும், எங்கிருந்து அவர்களுக்கு நிதி வருவது அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வழக்குகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. அதோடைய அடுத்த கட்டமாக இன்றைக்கு இந்த வழக்கு வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் அதை பரிசீலிக்க போகிறது. ஆனால் ஜனநாயகம் என்பது ஒரு இருட்டறையில இருக்க முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிச்சம் இருக்கிறதோ அப்பதான் ஜனநாயகம் வந்து மக்களுக்கு பயன்படும். இல்லைன்னா இதுல என்ன ஆகும்னா, இப்போ ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து அதிகமாக நிதி கொடுக்குது வச்சுக்க ஒரு கட்சிக்கு, அப்போ அவர்களுக்கு ஏற்றபடி இவங்க செயல்படுகிறார்களா, மக்கள் இது எல்லாம் இன்னைக்கு பிஜேபியை நோக்கி இந்த கேள்வி கேட்கிறோம். அரசியல் கட்சிகள் பிரதிநிதியா திரு நாராயணன் அவர்கள் பங்கேற்கிறார். அந்த கார்பரேட் நிதி எல்லாம் பத்தி சொல்றீங்க. இதற்கெல்லாம் ரொம்ப வெகமெண்டா குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட கம்யூனிஸ்ட் கட்சியோ பகுஜன் சமாஜோ காங்கிரஸோ எல்லாருக்கும் இதுல ஒரே கருத்து தான். இதுல நான் தான் சொன்னேன், பணம் ஒரு காரணம் என்று சொன்னேன். அதுபோல இது ஜனநாயக முறையில மக்கள் அங்கீகரித்து அவர்கள் கொடுக்கும் ஆதரவால தான் கட்சிகள் வளருது. அதனுடைய கொள்கைகளை மக்கள் ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்தை நான் சார்ந்திருக்கிறது ஜனநாயக முறையில வர்றதுதான். இதுல
பொதுமக்களாக விரும்பித்தான் அதை செய்கிறார்கள். அப்புறமா பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்க எப்படி சொல்லுவாரு? அனுமதிக்கணும். பொதுமக்களா விரும்பித்தான் ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. அந்த அரசாங்கத்தை மக்கள் எப்படி கேள்வி கேட்கலாம்? எப்படி ஆட்சியில வந்து அரசுடைய விவகாரங்களை நீங்க தவறா சொல்றீங்க. மறுபடியும் சொல்றேன், அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களை இவங்க யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. அந்த டிபார்ட்மெண்ட் அரசு அந்த குறிப்பிட்ட துறை அதுல இருந்துதான் என்ன நடக்குதுன்னு கட்சியிலையும் வாஜ்பாய் என்ன பேசினாரு, அத்வானி என்ன பேசினாரு, மோதிக்கும் அத்வானிக்கும் எந்த உரையாடல் அங்க கேட்க போறது சொல்றேன். உங்களுடைய செயற்குழுல என்ன முடிவு? என்னுடைய செயற்குழுல என்ன முடிவு எடுத்ததுன்னு நான் ஏன் கம்யூனிஸ்ட் ஒருத்தர்கிட்ட இல்ல காங்கிரஸ் போய் சொல்லணும்? அவசியம் பொதுமக்களுக்கு சொல்லுங்க. பொதுமக்கள் அங்கீகாரம் கொடுத்து அவங்க உறுப்பினராக சார் வராங்க. எல்லாம் நீங்க பேசல, நான் சொல்றேன். அதாவது இவர் என்ன, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், ஒரு அரசியல் என்பது இப்போ வந்து இந்த நாட்டுல வந்து மிக 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 ஒரு அந்த கொள்கை சார்ந்த அரசியல் ரொம்ப இதுவா போய்கிட்டு இருக்கு. அதுல நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தேன் என்று சொல்வதே தவறுன்னு சொல்லும் பொழுது, ஏனென்று சொன்னால் அந்த கட்சிக்கு இல்ல சாதாரண ஒரு வாக்காளர் இதுதான் உண்மை. இல்லங்க, ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கட்சிக்கு வாக்களித்தேன்னு சொன்னது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு. அவரா சொன்னா தவறு கிடையாது. இல்ல ஒரு நபர் வந்து யாருக்கு வாக்களிச்சு சொன்னா தவறு கிடையாது. அதே போல நான் வந்து ஒரு நிறுவனம் நடத்துறேன். இல்ல நான் வந்து ஒரு நிறுவனம் நடத்துறேன். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பணம் கொடுத்தேன் என்று நான் சொன்னேன். அடுத்த விளக்கி வருவார்களா இல்லையா? இதையெல்லாம் விளக்கி நீங்க வேற மாதிரி உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் நீங்க சிஐசி கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு சிஐசி சொன்னது போல ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் என்ன சொன்னாரு? சாரி சார், நீங்க ஆர்சிஐ வெறும் எலெக்ஷன் போர்டு தான் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்றாரு. இன்னைக்கு வந்து சிஐசி ஒரு கட்சியினுடைய அமைப்பு கூட சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் Central Information Commission which has been created by an act of the parliament, அது வந்து உங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குது. அத நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க அப்படி சொல்ல ஏத்துக்க மாட்டேன்னா we have given letters. இது வந்து சரியில்லை. ஏன் கொடுக்க கூடாது? ஒரு அரசு துறை ஒரு அரசு துறை இல்ல மறக்க கூடாது. நான் எல்லாத்தையும் மறக்கிறேன். அப்ப நான் சொல்றத நீங்க கேப்பீங்களா? நான் சொல்றத நீங்க கேப்பீங்களா? ஆர்சிஏ நீட்டு போக வச்சிரலாம். எல்லாத்தையும் நான் சொல்லணும். நான் சொல்ல இந்த வார்த்தையை ஒரு பொதுமக்கள் கேட்டா நான் சொல்லவே கூடாதா? நீங்க சொல்றதா சரின்னு எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன். அப்போ திரு நாராயணன் இந்த உத்தரவு பிறப்பித்தது நானல்ல, சிஐசி சொல்லுது. இல்ல இது சரியல்ல, இது சரியல்ல, ஏன் சொல்லக்கூடாது? கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய உத்தரவு நீதிமன்றம் சொன்னா நாங்க ஏத்துக்கணுமா? நீதிமன்றம் சரியான முறையல்ல என்று சொல்கிறோம். நீதிமன்றம் உத்தரவை நல்லிக்கை பண்ற வரைக்கும் நீங்க ஏத்துக்கணும் சார். 20 மாதங்களாக கட்சிகள் காரணம் நீதிமன்றம் கருத்து சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, செயற்குழு முடிவெல்லாம் நீங்க வந்து தகவல் கேட்க உரிமை சட்டத்தில் கொடுக்கணும்னு யாரும் சொல்லல. இப்ப சொல்லுவீங்க, எதை வச்சு கேஸ் போடுறீங்க? எதை வச்சு கேட்பீங்க? இந்த 6 அரசியல் கட்சிகளுக்கு பங்களா கொடுத்தாங்க, அதனால இதுக்குள்ள வரணும் தான் இவங்க வந்து சொல்றவங்க பாயிண்ட். வேற எதுவுமே கிடையாது. அதாவது இப்படி தலைகளை சுத்திக்கிட்டு வராங்க, அதான் விஷயம். ஜனநாயகத்துல வந்து யாரும் ஒருத்தர்கிட்ட வந்து பவர் அதிகமா குவிஞ்சிருந்தா அது ஜனநாயகத்திற்கு எதிரானது. அப்ப ஜனநாயகம் வந்து மக்கள்கிட்ட போய் சேராது. இப்ப ஜனநாயகத்தை ஆழப்படுத்தணும்னா யார்ட்டையும் வந்து அதிகமாக பவர் இருக்கக்கூடாது. வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம். இதற்கா இப்ப வந்து 10 வருஷம் முன்னால சிஐசியே இல்லையே, தகவல் கேட்டு உரிமை சட்டம்னு ஒன்னு போராடி வந்ததுக்கு அப்புறம் அரசியல் கட்சிகள் யாருமே என்ன இன்றைக்கு வரையும் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஜனநாயகம் கிடையாது. எந்த கட்சியும் விலக்கு கிடையாது. பெயருக்குத்தான் வந்து உள்கட்சி ஜனநாயகம் சொல்லிக்கிறாங்க. தேர்தலை நடைமுறை பிரச்சனைகளை சொல்ல, நடைமுறை உண்மை சொல்ல. இந்தியாவை நடைமுறைக்கு உள்ளதை நானும் சொன்னேன். பேச விடுங்க. இந்தியாவில வந்து நம்ம 65 ஆண்டுகளாக ஒரு ஜனநாயக முறையை எடுத்துக்கொண்டு தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறோமே தவிர தேர்தல்
தேர்தலில் வந்து வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது மட்டும்தான் ஜனநாயகம் என்ற ஒரு புரிதல் வந்து எல்லாத்தையும் புது புத்தியா இருக்கிறது. அது கிடையாது. ஜனநாயகம் என்றால் எல்லாருக்கும் கட்டப்பட்டவர்களை பதில் சொல்பவர்களா இருக்கணும், வெளிப்படைத்தன்மை வேணும், அதிகார பரவல் வேணும். இது எல்லாமே இருக்கிற போதுதான் ஜனநாயகமா இருக்க முடியும், உயிர்ப்போடு இருக்க முடியும். இன்றைக்கு நம்ம வந்து தகவல் கேட்கும் உரிமை சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லோரையும் கேள்வி கேட்க முடியும். சாதாரண மனிதன், கிராமத்தில் இருக்கிற மனிதன் கூட ஒரு தாசில்தார்ட்டையோ ஒரு கலெக்டர்ட்டையோ முதலமைச்சர்ட்டையோ எல்லாத்தையும் கேள்வி கேட்க முடிகின்றது. அதற்கு முன்னால இல்ல. அப்போ அதிகாரமும் ரகசியமும் அதிகார வர்க்கத்திலும் ஆளு வர்க்கத்திலும் குவிந்திருந்தது. அது இன்றைக்கு அந்த ஃபைல் எல்லாம் வெளிச்சத்துக்கு வருகிறது. அதனால ஊழல் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு சொல்றோம் 2G ஸ்பெக்ட்ரம்ல இருந்து ஆரம்பிச்ச பல விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஊழல்கள் எல்லாம் வெளிவருவதற்கு காரணமே வந்து இந்த தகவல் கேட்கும் உரிமை சட்டம் தான். அது மாதிரி இன்றைக்கு தேர்தல்ல வந்து போட்டியிடும் அரசியல் கட்சிகளுக்குள்ள ஜனநாயகம் இல்ல, ரகசியத்தன்மை இருக்கு. அவர்களுக்கு யார் யார் நிதி கொடுக்கறாங்கன்னு தெரியல. அந்த நிதியை பெறுபவர்கள் வந்து மக்களுக்காக சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தலை நடத்துவதற்கும் இல்ல தவறா அது போக சொல்லி அதெல்லாம் நடந்தாலும் இன்றைக்கு அது வந்து ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன், இது பொது நிறுவனம் என்று தகவல் கேட்கும் தகவல் ஆணையம் வந்து அந்த மாதிரி விளக்கம் சிஐசி சொல்லிருக்கிறது. நாங்க ஏன் அதை ஏற்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மனோபாவம் எப்படிப்பட்டது? ஏன் அதுதான் நான் சொல்ல வரேன். அரசியல் கட்சிகளுக்குள்ள ஜனநாயகம் கிடையாது. அவர்களுக்கு வந்து அதிகாரம் குவிஞ்சு இருக்கு. அந்த அதிகாரத்தை வந்து யாருமே அதிகாரத்தை வந்து மற்றவர்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்க. அதிகாரம் வந்து பறிக்கப்படணும், அதிகாரம் வந்து பரவலாக்கப்படணும். அதனால ஒரு அரசியல் கட்சிகள் வந்து தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய ரகசியத்தை தாங்கள் எடுக்கும் முடிவை, தங்களுக்கு யார் யாரு வந்து நிதி கொடுக்கறாங்கன்றத வந்து அவங்களே வெளிப்படையா எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்வார்கள் என்று நினைக்க கூடாது. அப்போ ஒரு சிஐசியோ தேர்தல் தகவல் ஆணையமோ இல்ல உச்ச நீதிமன்றமோ இதற்கான வழிமுறைகளை கொண்டு வந்து அப்பத்தான் இது வந்து கதவை வந்து திறந்து வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய ரொம்ப சுருக்கமான இவர் சொன்ன அத்தனையுமே இப்ப இருக்கிற விஷயங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்குது. வேண்டும் என்றால் ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்கு சில விஷயங்களை, அதாவது தேவைப்பட்டால் ஒரு பிரச்சனை வந்தா செய்யலாம். ஆனா இது வந்து ஆர்டிஐ ஆம்பிட்ல கொண்டு வரதுங்கிறது பல கட்சிகளுக்குள்ள மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதனாலதான் சேர்ந்து ஒற்றுமையா இது இருக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் பல விஷயத்துல இந்த நாட்டுல ஒரு அரசியல் கருத்தொற்றுமை அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். பிஜேபி ஒத்துக்கிறத காங்கிரஸ் ஒத்துக்கிறதும், இல்ல காங்கிரஸ் ஒத்துக்கிறத பிஜேபி ஒத்துக்கிறதும், திமுக ஒத்துக்கிறது அதிமுக ஒத்துக்கிறதும் இந்த நாட்டுல அவ்வளவு லேசான விஷயமா. ஆனால் இந்த விஷயத்துல மட்டும் சிஐசி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மத்திய தகவல் ஆணையம் உத்தரவிட்டும் கூட நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆர்டிஐக்குள் வர மாட்டோம், மறுக்கிறோம். ஒரே அர்த்தம் தான், ஏற்றுக்கொள்கிறதுக்கும் மறுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கிறாங்க எல்லா கட்சிகளும். இப்பொழுது சில கட்சிகள் ஏற்கனவே அவங்க கொண்டு வந்திருக்க அனைத்து கட்சிகளையும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஆம்பிட்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதுல நிச்சயமா இருவேறு பார்வைகள் இருக்கிறது. அரசியல் கட்சிகளுடைய குற்ற நியாயம் இல்லாமல் இல்லை. ஆனால் ஒரு உத்தரவு இருக்கும் பொழுது அதை மதிக்க மாட்டேன் என்பதாங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்தே எழுந்திருக்கிறது. நிச்சயமாக இது பல கட்டத்தில் தேசிய அளவில் தொடரக்கூடிய விவாதங்கள் நாமும் தொடர்வோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நாராயணன் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.